கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவன் உங்கள்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்களை விடுவிப்பேன். இன்றைய தினத்திலிருந்து, பழைய காலங்களிலிருந்து, பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய போராட்டங்களிலிருந்து, பழைய கஷ்டங்களிலிருந்து, உங்களுக்கு என்ன போராட்டங்கள், என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. இன்றைய தினத்திலிருந்து தேவன் உங்களை பரிபூர்ண விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். பரிபூர்ண விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். விடுதலை படுத்தியோன்னு அடுத்து என்னது? நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப நம்ம தேவனை விடுதலை ஆனோன்னு அத்தனை வருஷம் போராடினீங்க, நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் இன்னொரு பண்ணி பார்த்தேன், எல்லாம் பண்ணி இப்போ நான் பர்ஃபெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இருக்கேன்னு சொல்ல போறோமா? இல்லை, எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியிலையும், எவ்வளோ தோல்விகள் மத்தியிலும் நான் என் தேவனை தேடினேன், என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை எல்லா பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி விடுவித்தார் அப்படின்னு தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதாக காணப்படுகிறோமா? இந்த இரண்டு காரியங்கள்லாம் நம்ம எங்கே இருக்கோம்? அதாவது தேவனை நோக்கி 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. லூக்கால பார்க்கலாம். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. தேவன்கிட்ட சுகம் பெற்றாங்க. சுகம் பெற்ற உடனே 10 பேர்ல ஒரே ஒருத்தர் தான் திரும்பி தேவனை மகிமைப்படுத்தினார். மிச்சம் 9 பேர் எங்க? சுகம் பெற்ற மிச்சவங்க எங்கன்னு தேவன் கேட்டாரு, அவங்ககிட்ட கேட்டாரு. அப்ப நம்ம தேவனை மகிமைப்படுத்துவது தேவனுக்கு பிரியமான காரியம். தேவன் அதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். திரும்பி ஒரே ஒருத்தர் தான். 10 பேர்ல ஒரே ஒருத்தர் தான் திரும்பி வந்தாரு. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஒருவேளை 2000 வருடங்களுக்கு முன்பாக கண்ணுக்கு முன்பாக இயேசுவை பார்த்த, கண்ணுக்கு முன்பாக அவருக்கு சுகம் பெற்றவங்களே அப்படி இருந்தாங்கன்னா, இந்த சூழ்நிலையில நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிவதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். அப்ப தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு, விடுதலை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு சகல அதிகாரம் தூக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவராலே முடியும். ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மளை நாமே விடுதலை பண்ணி கொள்ள முடியாது. நம்ம போராட்டங்களுக்கு நம்மளை நாமே வெளிவர முடியாது. ஏதாச்சும் ஒரு உதவி வேணும், யாராச்சும் ஒரு உதவி வேணும். அப்ப நம்ம விடுதலை ஆன உடனே அது என்னோட பிரயாசம், நான் நல்லா படித்தேன், நான் நல்லா வேலை பார்த்தேன், எனக்கு அப்படின்னு போயிடுவோமா? இல்லை, நான் ஒன்றும் இல்லாதவனா இருக்கும்போது நான் தேவனை தேடினேன், என் கஷ்டத்தில் என் போராட்டத்தில் தேவனை தேடினேன், தேவன் என்னை விடுவித்தார்னு தேவநாமத்தை மகிமைப்படுத்துறோம் நம்ம காணப்படுகிறோமா? இதுல தேவன் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. தேவன் என்ற இடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருடையும் தேவன் ஒரு ரிக்வஸ்டா கேட்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆபத்து காலத்திலாச்சும் என்னை நோக்கி கூப்பிடு. மிச்ச நேரம் என்னை கூப்பிடல, நீ மிச்ச நேரத்தில் என்னை தேடல, நீ நல்ல அமைதியா சமாதானமா இருக்கிற நேரத்தில் என்னை தேடவில்லை. உனக்கு இருக்கிற ஆபத்து நேரத்தில் எல்லாத்தையும் என்னை நோக்கி கூப்பிடு. இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம வாழும் நாடுல கிறிஸ்தவங்களுக்கு எதிராக, ஜாதி மக்களுக்கு எதிராக அநேக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு மோசமான நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலாவது கிறிஸ்தவராய நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். விடுதலை பண்ணப்பட்ட உடனே நம்ம தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் நம்ம மகிமைப்படுத்தும் வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருவதை கேட்பதற்காக தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்மளை விடுவிப்பார். எல்லாத்துக்குமே தெரியும், தேவன் நம்மளை விடுவிப்பார். நான் உன்னை விடுவிப்பேன் சொன்ன தேவன் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் இருந்து உங்களுக்கு விடுதலை செய்ய தயாராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. வாக்குக்காக நன்றி. நன்றி தவணை. எஸ் தவணை. நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற, இந்த உலகத்தின் போராட்டங்களிலிருந்து, உலகத்தின் அதிபதியிலிருந்து விடுதலை பெற பேசுதாவனே, அநேக கஷ்ட நஷ்டங்களில் நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு நீர் உதவுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விடுதலை பண்ணிவிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய தினத்தில் அந்த உண்மை மகிமைப்படுத்தும் வார்த்தைகள் மட்டுமே எங்கள் வாயிலிருந்து வரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் உண்டு ஆண்டவரே. அனைத்து காரியத்திலும் தகப்பனே அவர்கள் உண்மையை நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்பவர்களாக அவர்கள் காணப்பட உதவி செய்யுங்கள். பெற்ற விடுதலையுடன் நின்று விடாமல் தகப்பனே உமது நாமத்துக்கு மகிமையாக அவர்கள் சாட்சி சொல்ல உதவி செய்யுங்கள். ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.